ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரி எம்ப்ராய்டிங் டைலரிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு செய்கிற ப்ராஜெக்ட்லாம் ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணுவோம். அந்த ஃபைலை எப்படி ரெடி பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆரி ஆல்பம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தாங்க சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் தேவை. ஃபைல் வந்து நிறையா சைஸஸ்ஸு நிறையா பாக்கெட்டு பேப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவைலபிள் இருக்குது. நான் இப்போ வந்து 2 ஃபைல் வச்சுருக்கேன். ஒன்று வந்து 10 பாக்கெட் 20 சீட்ஸு, இன்னொன்று வந்து 13 பாக்கெட் 60 சீட்ஸு. இது வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி பார்த்து சைஸும் பேப்பர்ஸும் கவுண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெடி பண்ணது வந்து இந்த பாண்டு பேப்பர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்கிட்ட நிறைய இருந்தது. அதை வச்சு நான் ரெடி பண்ணேன். பட் A4 ஷீட்டுக்கு அடுத்த ஷீட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து சைஸ் தெரியல எனக்கு. அந்த ஷீட்டை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். சார்ட் வச்சு ரெடி பண்ணிப்பாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து பாண்டு பேப்பர் வச்சு ரெடி பண்ணேன். ஆனால் அந்த வச்சு காமிக்கிறது உங்களுக்கு வந்து நான் A4 ஷீட்டுக்கு மாதிரி உள்ள ஷீட்டு. ஆனால் சைஸ் எனக்கு தெரியல. அது வந்து கொஞ்சோன்னு பெருசாக இருக்குது. சைஸ் மட்டும் ஒரு இதை மெஷர்மெண்ட் பார்த்து எடுத்துக்கிட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு பெருசாக இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பாண்ட் பேப்பரில் தான் ரெடி பண்ண போகிறேன். பாண்ட் பேப்பருக்கும் வந்து சைட்லேயும் மேலேயும் அந்த 1/4 இன்ச்சு பெருசாக இருக்குது. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்கேலால் கோடு போட்டு எடுத்துக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்கோ அது கோடு போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மார்க்கர் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி 4 பக்கமும் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒத்த இதாக செஞ்சியும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நிறைய இது பல்காக போட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதேமாதிரி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஸ்டிச்சஸை. நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக சொல்லி தருவாங்க. வந்து சில பேர் வந்து ஒன்று செஞ்சுட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படிங்குவாங்க. சில பேர் வந்து இத்தனை ஸ்டிச்சுக்கு இத்தனை எக்ஸசைஸ் அப்படின்னு அவங்களே கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு அனுப்புகிற மெசேஜஸும் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம எல்லா ஸ்டிச்சஸும் முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது மறந்து போயிடும். அதுக்கப்புறம் இப்போ நான் துணியில் காட்டுறேன் பார்த்தீங்களா நம்பரு, அதுவும் நம்ம ஸ்டிச்சஸ் முடிய வந்து நம்பரையும் எழுதி வச்சுருங்க. அது பக்கத்தில் ஒரு பென்சிலில். அப்போ தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 81 ஸ்டிச்சஸ். திரும்ப எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பிடும் எதுக்கப்புறம் எதுன்னு. நீங்கள் ஃபோனோட மெசேஜஸும் வச்சுருந்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்மு, கொஞ்சம் கம் எடுத்து இந்த ஃபெவிகால் எடுத்திருக்கேன். எடுத்து வாட்டர் கலந்து வச்சுருக்கேன். மார்க்கரு, பென்சிலு, ஸ்கேல் இதெல்லாம் தேவை. இப்போ வந்து பாதி நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து 65 வரையும் ஸ்டிச்சஸ் செஞ்சுருக்கேனா. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு என்னங்கிறத நோட்டில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல்லையும் பார்த்துக்கோங்க கரெக்டாக நம்ம எடுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அந்த துணியும் எடுத்து போட்டு எந்த ஸ்டிச்சுங்கிறத பார்த்துக்கோங்க. 1க்கு 2-3 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு செய்யுங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா இருக்கும்போது எதுன்னே நம்மளுக்கு குழம்பிடும். ஓகே, கவனமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டிச்சஸ்னு மொபைலில் செக் பண்ணிக்கிட்டேன், நோட்டில் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த துணியிலேயே நம்பர் போட்டிருக்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்று அதுமாரி கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கர் வச்சு எத்தனாவது ஸ்டிச்சோ அந்த ஸ்டிச்சு பேரை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டிச் நம்பர் வந்து 65 தாங்க. ஆனால் 66ன்னு முன்னாடி போட்டிருப்பேன். அது வந்து எங்களுக்கு ஆர்டர் படி அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் போட்டுப்பேன், ஸ்டிச் நம்பரையும் போட்டுப்பேன் குழப்பக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் காட்டுற மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க. அந்த துணியில் ஏன்னா கம்மு அப்படியே இதாகிடும் கீழேலாம். அதனால் ஒரு துணி வச்சு அது மேலே வீட்டில் காட்டுற மாதிரி கம் தடவி அதை வந்து வீட்டில் காட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டிச் என்னன்னு பார்த்து அதை எழுதிடுங்க. எழுதி முடித்தோன்னே அதையும் கட் பண்ணி அந்த துணியை வந்து அந்த இன்னொரு துணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேஸ்ட்டு துணி, அது மேலே வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கம் வச்சு ஒட்டுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு காய விடுங்க. நல்லா காயும். நூல் மாதிரி உள்ளது கூட ஈஸியாக காய்ஞ்சதுங்க. ஜர்தோசி, பீட்ஸ் இதெல்லாம் வந்து காயத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அப்படி இல்லைன்னா வெயிலில் கூட வச்சுருங்க. சற்று நேரம் வச்சு எடுங்க. ஓகேயா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2 ஸ்டிச்சும் முடித்து அப்புறம் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அது வந்து எக்ஸசைஸ்ன்னு போட்டு என்ன எக்ஸசைஸ்ன்னு பேர் கொடுக்குறாங்களோ அதையும் எழுதி அதுக்குள்ளே எக்ஸசைஸ் எதுன்னு பார்த்து அதையும் கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கிறேன். இப்படியும் செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து இப்போ ஒரு 5 ஸ்டிச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 5 ஸ்டிச்சையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரிசைலாம் நம்பர் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக அதுக்குள்ளே எக்ஸசைஸ் என்னவோ அதையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூஸாக கடன்னு ஒட்டிட்டு வரலாம். ப்ரிப்பராக வந்து ஒரு 4-5 பேப்பருக்கு கொடுத்து வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் இதுமாரி ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கிறது. அதேமாரி ரெடி பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃபோனில் செக் பண்ணிக்கணும். ஒரு வேளை இப்போ வந்து இத்தனை நாளைக்கு எப்படிங்க மெசேஜ் இருக்கும் எல்லாம் போயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மெசேஜ் ஃபுல்லாகிடுச்சு எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு எல்லாத்தையும் மெசேஜ் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு வீடியோ மாதிரி இருக்கும், அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ நான் சொன்னது தாங்க உங்களுக்கு இப்போ செய்ய போகிறோம். என்னென்னா 5 ஸ்டிச் என்னென்னு பார்த்துக்குறோம் நோட்டில். அதுக்கப்புறம் மொபைலில் செக் பண்ணிக்கிறோம், திரும்ப துணியில் போட்டு பார்த்துக்குறோம் கரெக்டாக இருக்கா நம்பரு அப்படின்னு. ஏன் திரும்ப இதை சொல்கிறேன்னா, ஏன்னா அப்படி தாங்க நீங்கள் இதுமாரிலாம் செய்யாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக குழப்பிடும். எந்த ஸ்டிச்சுக்கு அப்புறம் இந்த ஸ்டிச்சுங்கிறது நம்ம வந்து ரெடி பண்ணும் போது கஷ்டமாக போயிடும். அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹிப் பெல்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணது தாங்க. ஆர்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ வாங்க நான் மியூசிக்கில் போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி செய்கிறோங்கிறத. நான் சொன்னதே தான் செய்ய போகிறேன், அதை அப்படியே ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிய போகுது. 5 ஸ்டிச்சஸ் ஒட்டியாச்சு, அதுக்குள்ளே எக்ஸசைஸ் ஒட்டிகிட்ருக்கோம். இதேமாரியும் செஞ்சுக்கலாம். அப்போ தான் ஒரு பார்ட்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுவும் குழப்பாமல் எல்லாத்தையும் வெட்டிட்டு செஞ்சிங்கன்னா கஷ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஃபைலில் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுங்கிற சொல்கிறேன். ஒன் சைடு தான் ஒரு பேப்பரில் நம்ம ரெடி பண்ணுவோம், பேக் சைடு ரெடி பண்ண மாட்டோம். அதுமாரி வந்து ஃபைலில் ஒரு சீட்டில் வந்து 2 பேப்பர் வைப்போம். எப்படி வைக்கிறோங்கிறத பாருங்கள். என்ன ஸ்டிச் இருக்கோ அது மொதல் பேப்பரில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி அடுத்த ஸ்டிச்சை பார்த்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. திருப்பிட்டு பேக் சைடு இந்த பக்கம் தெரிகிற மாதிரி ஒரு இது. நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல, வீடியோ பாருங்கள் புரியும். இதேமாரி தான் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுமாதிரி ஹிப் பெல்ட்டுக்கெலாம் வந்து ஒரு ஜிப்லாக் கவரை வந்து டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டி வச்சு அதுக்குள்ளே வந்து டசல்ஸ் ஒர்க்கு, ஹிப் பெல்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஆல்பத்துக்காக வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு பேப்பர் விட்டுருப்பேன், அதில் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு நம்ம எழுதுறதை எழுதிக்க வேண்டியதான். ஓகே, இதாங்க ஐடியா. இது வந்து இன்னொரு நாளைக்கு என்னோடய ஆல்பம் ப்ளஸ் நான் போட்ட ப்ளவுசஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி வேறு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.